தோழர்களே, சற்று சிந்தியுங்கள். இந்த பெற்றோர்கள் தங்களின் அலட்சிய போக்கால் பிள்ளையை இழந்து தவிக்கின்றனர். இளைஞர்களிடையே தவறான வழிகாட்டுதல், கவனக்குறைவால் பல்வேறு இன்னல்கள் தோன்றுகின்றன. மேலும் போலிச்சாமியார் போன்ற சமூக சீர்குலைவுகளும் பெருகிக் கொண்டுதான் உள்ளன. இவற்றையெல்லாம் கடை தெரிவது சமுதாய தூண்களாகிய ஆசிரியர் கையில் தான் உள்ளது. மாணவ ஆசிரியர்களே, சற்று சிந்தியுங்கள், செயலாற்றுங்கள். நன்றி. ரொம்ப அருமையா சொன்னாங்க. டேஞ்சர் ஏஞ்சல் பேராசை தொழில்நுட்பம் என்ற ஒரு தலைப்பினை அழகாக டேஞ்சர் ஏஞ்சல் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக கலக்கும் காட்டுவாசிகள் அணியினரில் ராஜேஷ் கரகாட்டம். அதே போல் இந்த ட்ராமா பண்ணுறவங்க ரொம்ப 3 மினிட்ஸ் ரொம்ப ஷார்ட் பண்ணி. ஹலோ, ட்ராமா பண்ணுறது ரொம்ப ஷார்ட் பண்ணி, ரொம்ப லாங்காக தான் இருக்குது.
நீ படிக்கிறது விளையாடுறது மட்டும் இல்லாம இப்போ டிவில வந்து அறிவியல் பத்தி நிறைய நிகழ்ச்சி போடுறாங்க. அறிவியல் புதிர்களை அறிந்து கொள்வோம், அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி போடுறாங்க தங்கம். நீ அதெல்லாம் பார்த்தாதான் வந்து அறிவியல் அறிவை வந்து வளர்த்துக்க முடியும். ஜெயா டிவில காண்போம் கற்போம் அறிவியலை புதிர்களை அறிந்து கொள்வோம் அப்படின்னு போய் டிவி ஆன் பண்ண 7:30 செய்தி போட்டாங்க பாரு சன் டிவில. ஓடு 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 போட்டுட்டியா? பாரு 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 என்ன சொல்றாங்க, செய்தி சொல்றாங்க பாருமா. நீங்க வந்து விட்டுருவாங்க. Oh God, beautiful, oh God, beautiful. என்னடி பண்ற? பண்ணுங்க, டிவி மறக்காதீங்க. போ போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. நிறைய வேலை செஞ்சுட்டு வந்துறாங்க, கொஞ்சம் பாருங்க. என்ன ஃபர்ஸ்ட் கிளம்பு, டிவி பாரு. தலைவலி, ஒரு காபி போய் போட்டு வாடி. 6:30 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு டிஃபன் சேர்த்து சாப்பிடுங்க போங்க. Oh God, beautiful, oh God, beautiful. நீ போய் ரூம்ல தான் படியாண்டி, இங்க ஹால்ல உட்கார்ந்து படிக்கிற. Oh God, beautiful, oh God. அங்க இந்த ரைட் வச்சுட்டு Oh God, beautiful, oh God, beautiful. என்ன பண்றதாங்க? Oh God, beautiful பண்ணிடுங்க. அங்க உங்க அம்மா சீரியல் பாத்துக்கற, நீ என்ன இங்க படிச்சுக்கற? உனக்கு ரூம்ல போய் படிச்சாவாதா? ரூம்ல படிச்சா படிக்க தோண மாட்டேங்குது. ஹால்ல படிச்சா படிக்கணுமா? இப்படி சேர்ந்து படிச்சாலே படிக்கணும். ஏண்டி அந்த புள்ள இப்பதான் புக் எடுத்து வந்து வச்சுக்கிது, நீ ஏண்டி இப்படி சீரியல் பார்த்து கெடுக்குற புள்ள படிப்ப? கையில என்ன இருக்குன்னு தெரியல, சப்பாத்தி உருட்டுக்கட்ட தள்ளி போங்க. இன்றைய பெற்றோர்களின் நிலை இப்படித்தான் இருக்கிறது. இப்படி இருந்தால் எப்படி இன்றைய இளைய சமுதாயம் வளரும்? மாணவ ஆசிரியர்களே சிந்தியுங்கள். இப்போ ரவுண்ட் அடிக்கணும். சுத்தல சார். எங்க சார் போடலாம் கொடுங்க. எதுல மஸ்ட் கேட்குமா? நபர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா, முடிச்சு ஒரு சேலைய கட்டு
கொடுப்பேன் சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சிலைய கட்டு இனி வேட்டிய கட்டிக்கலாம் ரொம்ப அருமையா இருந்தது. கும்பரன் சாமி குரூப். அடுத்தது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சாமி. பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி டிஃபரன் மாதிரி சுற்றின்னு இருக்கான்னு என் வீட்டுக்காரன் என்ன வெளியே அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா சாமி. எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சாமி. சவுண்ட் இருக்குல்ல அவ்வளோதானா? என் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட வந்து ஆமாமா சிஸ்டர் ரொம்ப வைக்க போறாங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. சிஸ்டருடைய பேர் என்னன்னா ஸ்டெல்லா என்கிற முனியம்மா. ஷார்ட்டா பாத்தீங்கன்னா முனின்னு கூப்பிடுவோம். நம்ம கம்பவுண்டரோட நேம் பாத்தீங்கன்னா சித்திரகுப்தன். சரியா? என்னோட நேம் பாத்தீங்கன்னா எம்என் தர்மராஜா. மக்கள் என்ன வந்து யம தர்மராஜான்னு கூப்பிடுவாங்க. யம தர்மராஜான்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட முடிவுல தெரியும். 5 மாசமா இன்னது 5 மாசமா? கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 5 மாசமாச்சு. ஒரு பேஷண்ட் கூட வர மாட்டேங்கிறான். அப்படியா? சரிங்க சிஸ்டர். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் விளம்பர பத்திக்கு ஏதாச்சும் மச்சி டைலாக் சொல்லுங்களேன். என்ன ஆகுது இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்றது? மக்களே, எங்க ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப புகழ் வாய்ந்த ஒன்று. இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்லணும்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு. மறுபடியும் சொல்றேன், பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு. நீங்க நிம்மதியா வாங்கணுமா, சந்தோஷமா ஒரே ஆடியா இருக்கணுமா, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு. சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளி 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 கிளீஸ்டிங்க கிளீஸ்டிங்க. ஏபா இந்த டாக்டரும் சிஸ்டர் அடிக்கிற லூட்டிக்கு இது பாரு. என்னால முடியல சாமி. இதுங்க கிட்டலாம் நான் கம்பவுண்டரா வேலை செய்யறேன் பாரு. கம்பவுண்டர் பேச்ச கட் பண்ணு. பேஷண்ட் கூப்பிட்டு. கார்த்திகேயன் கார்த்திகேயன் கார்த்திகேயன். டாக்டர் டாக்டர். என்னப்பா கடிக்கிற மாதிரி வர? என்னப்பா சொல்லுப்பா. எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை டாக்டர். நீ உட்காரு பஸ்ல உட்காரு. உங்க பாட்டி உடம்பு சரியில்லையா? பாட்டி குத்தத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கலாம்ல. எதுக்கு போகிறேன்? ஊர்ல எவ்வளோ டாக்டர் இருக்காங்க. உங்ககிட்ட கூட்டு வந்தா பாட்டியை சாகாச்சிடுவீங்க. பாட்டி சொத்துலாம் எனக்கு வரும் பார்த்தா காப்பாத்துறேன்னு சொல்றீங்களே. கொண்டுருவோம் பொண்ணு. என்ன கூப்பிடு. பாலாஜி பாலாஜி பாலாஜி. நீங்க போட்டு மாதிரி ஹாஸ்பிட்டல நடத்துறீங்க. என்னப்பா பேசுனா? ஒன்றும் இல்லை ஐயா, கொஞ்சம் தொண்டை கரகரப்பா இருக்கு, பேச முடியல. தொண்டை கரகரம் இருக்கா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அந்த கரை இந்த கரை எந்த கரை இருந்தாலும் சர்ஃபெக்சல் பார் போடுங்க, போயிடும்.
கம்பெனி கேட்ல வெளியே சொன்னது 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க டாக்டர். ஏகே சக்திவேல் ஏகே சக்திவேல் ஏகே சக்திவேல். டாக்டர் டாக்டர் என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் ஏன் டாக்டர் வச்சீங்க? உன் பொண்டாட்டி நான் காப்பாத்துனா நர்ஸே காப்பாத்து. அது டாக்டர் வேகமா சொல்லிச்சா நர்ஸ் நர்ஸ் குமார் குமார் குமார். ஹலோ குமார் சொல்லு தல. கால் ஆணி டாக்டர் கால் ஆணி டாக்டர் கால் ஆணி டாக்டர். அதே கால்ல ஆணியா? ஆடி போன தான் ஆணி வரும். உனக்கு ஏன் கால்ல ஆணி வருது? அப்படியா? சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை. 25 சேர்ந்து டாட்டா. உங்களுடைய கால் ஆணைக்கு சிறந்தது இந்த பாட்டா செருப்பு. எவ்வளவு டாக்டர்? அப்ப என் பேட்டா கொடுத்துட்டு போயா பேட்டா? ஏய் நர்ஸ் சொல்லுவே. ஏய் ஏய் இந்தாங்க பேட்டா. டாக்டர் பேட்டா கொடுங்க டாக்டர். டாடா கட்டு போறேன் டாக்டர். பேஷண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 10 ரூபாய் ஏத்தி கொடுங்க டாக்டர். இந்த மாசம் சாமி என்னால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. ஸ்ரீ சக்திவேல் ஸ்ரீ சக்திவேல் ஸ்ரீ சக்திவேல். சார் எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, எல்லாம் வலிக்குது சார். எதுனா ஒரு மண்ணில சொல்லுவோம் சார். வந்துட்டாங்க. ஏன் எனக்கு மண்டிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. அதிகமா சொல்லாதீங்க டாக்டர். ஏமா கண்ணி பண்ணு கீழே போட்டு வாட் இஸ் திஸ்? டாக்டர் பேஷண்ட் கேட்டு பாரோ. கேட்க மாட்டா டாக்டர். ஐயோ ஐயோ நீங்க சொன்னது எனக்கு மொத்தம் வந்து போச்சு. இருங்க நான் ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். ரைத்து படிக்கிறேன் என்னன்னா நோய்க்குதுன்னு சொல்லு. வாந்தி பேதி வயிற்று வலி சித்து வலி கால் வலி மூட்டு வலி தலைவலி வயிற்று வலி எல்லாம் வலி இருக்குது சார். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மாத்திரை கொடுக்கணும் நல்லா வர மாதிரி. ஒரே மாத்திரையா? ஓகே டாக்டர் அந்த மாத்திரை அதேதான். குடிப்பா பொறுமையா 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 நீ போட்ட டீ இன்னைக்குதான் உண்மையாக வேலை செஞ்சிருக்கு. எல்லாம் போச்சு டாக்டர். பேட்டாவே கொடுக்கல டாக்டர் பையன். அந்த பையன் சரி விடு மனித ஏதாச்சும் இருக்கா பாரு. அவரு மூக்குல கையில காதுல ஏதாவது தெரியுதா பாரு. போதும். டாக்டர் டாக்டர் அடகு வச்சா 10 ரூபாய் கொடுங்க டாக்டர். நல்ல வருமானியா இன்னைக்கு. நர்ஸ் நீ இந்த பக்கம் வா. பையன் வேற எங்க இருக்கிறோம்? எனக்கு ஒரு பயமா இருக்குது. என்னன்றா உட்காரு. காந்தி 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 இங்க யாரு டாக்டர்? என்ன பார்த்தா எப்படி பார்த்துருது? ராவல் பிச்சைக்கார மாதிரியே தெரியுது. ஓகே ஓகே. என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு வாரமா கண்ணு தெரியல, எதிர்க்கு வர பொண்ணு தெரியல, என்னன்னு எனக்கே புரியல. உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதா? ஆமா தலை சுத்தமே. ஆமா கண்ணு 2 வெளியே வந்து எழுதுற மாதிரி இருக்குமே. ஆமா அப்படியே ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுமே. ஆமா டாக்டர். அப்படியே நடந்த உடம்பு கூடவே வருமே. ஆமா டாக்டர். இந்த பிரச்சனை எனக்கே இருக்கு. இந்த 500 ரூபாய் வேற நல்ல டாக்டர். கள்ள நோட்டா டாக்டர்? அது என் காந்தி தாத்தா கேட்டு சொல்றப்போ. ஐயோ யாரு பெத்த புள்ளியோ ஹாஸ்பிட்டல் முன்ன பின்ன தெரியாம வந்துச்சு. நெக்ஸ்ட் ஜி குமார் வராரு பாரு. எலும்பு கூடு மாறியே வராரு. கம்பவுண்டர் அடுத்த மாசம் நம்மள கட் பேஷண்ட் ஐடி போயிட்டு தரக்குறவா பேசுற. எலும்பு கூட அப்படியே நடந்து வரும். எலும்பு கூட நல்லா நடந்து வரும். ஓகே டாக்டர் டாக்டர் என்ன பாத்து ஒரு பல்லு விழுந்துச்சு டாக்டர். டாக்டர் இருங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் பிபி செக் பண்றேன். செக் பண்ணு. நீ தொடர். டாக்டர் டாக்டர் நீங்க வேணாம். போதும் எனக்கு.
அப்ப 1000 எக்ஸ்ட்ரா பரவாயில்லையா? நீ பட்ஜெட் கொடுப்போம். அடப்பாவீங்களா, இதான் நர்ஸு சேவை. என்னப்பா உனக்கு பிரச்சனை சொல்லுப்பா. அதான் சொன்னல டாக்டர், பல்லு விழுந்துடுச்சுன்னு. முடியாமா எடுமா அந்த மருந்த கூட இருக்கு. என்ன டாக்டர் இது சிமெண்ட் மாதிரி இருக்கு? சிமெண்ட் மாதிரி இல்லப்பா, சிமெண்டே தான். டாக்டர் எதுக்கு எங்க ஏரியா வருவீங்களா? வாங்க, யூஸ் ஆகும். தம்பி இல்ல, சௌர வேண்டா, நம்ம சிமெண்ட் தானே கட்டுறோம். ஆஃப்டர் பல்ல கட்ட முடியாதா? கட்டிக்க போ. அதுதான் சொல்றாங்க. வாங்க போ போ போ. சரியா ட்ரீட்மெண்ட்டியா? நெக்ஸ்ட். பிரபு பிரபு பிரபு. என்னப்பா பிரச்சனை? டாக்டர் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டாக்டர். சரி, எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் ஆள் போய் உட்காந்தாக்கா கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எல்லா ஆன்சரும் மறந்துருங்க டாக்டர். அப்படின்னா காலையில நம்ம யோகா கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல சார் முக்கியமான யோகா மறந்துட்டாரு. அதுக்கு பேரு முட்டைக்கண்ணு யோகா. இப்போ நான் அதை உனக்கு சொல்லித்தரேன், நல்லா ஃபாலோ பண்ணிக்கோ. எக்ஸாமுக்கு போற, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற, இப்படி இப்படி திருப்பி பார்க்குற, திருப்பி பார்த்த அப்புறம் கை ரெண்டுத்தையும் இப்படி நீட்டி இப்படியே கொண்டு வர, கொண்டு வந்து முகத்துக்கு நேராக நிறுத்திட்டு இந்த பக்கம் ஒரு முறை இந்த பார்த்துட்டு, இப்போ நான் சொல்ற மாதிரி சொல்றேன். மாப்பு வச்சுட்டாங்க, ஆப்பு வச்சுட்டாங்க, ஆப்பு சார் போஸ்ட். சார் நீங்க 10வது பாஸ் பண்ணிட்டீங்க சார். ஒரே கணக்கில் தான் நீங்க போங்க. தம்பி நீங்க போகலையாப்பா? ஐயோ, எல்லாம் ஒரு டாக்டர். கண்ணன் சார் எவ்வளவு கட்டுறீங்க? சரி சரி சரி, விடு விடு விடு. நெக்ஸ்ட். வினோத் வினோத் வினோத். உங்க கேஸ் லீக் ஆக பாருமா. போ 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 போ. என்ன பாச்சு டாக்டர்? அது இன்செக்ட் நாட்டில் டாக்டர். எனக்கு பின்னாலே நான் அளவு போயிருக்குது டாக்டர். எந்த ஊருக்கு போக போகுது? போகுது, எந்த ஊருக்கு போகுதுன்னே தெரியல டாக்டர். அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே மாத்திரை தான். நம்ம யோகால இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் இது பச்சை மஞ்சா டாக்டர். பச்சையா மஞ்சளா? மஞ்சா டாக்டர். அப்போ தாங்க மஞ்சள் மாத்திரை சாப்பிட்டீங்க, சரியாயிடும். போயிட்டு வாங்க. சரியாயிருமா டாக்டர்? சரியாயிடும். நான் சொல்றாங்க இல்லையா, போயா யோ பீச குத்துட்டு போயா. அது வந்து நெக்ஸ்ட் வர கடற்கரை பாதி, கடற்கரை பாதி எங்கிட்டே கடல்ல முடியுது. ஏய் நஷ்டப்படாத, யாத்திரா பார்த்தது எப்பவுமே நம்ம வெள்ளை கலர் மாத்திரை தானே தருவோம், மஞ்சள் கலர் மாத்திரை புதுசா இருக்கு. எனக்கு சனிக்கிழமை, அதனாலதான் மஞ்சள் கலர். வெங்கட் 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 தம்பி என்னப்பா எதிர்ப்பு படத்துல ரஜினி ஒரு ரூபம் மாதிரியே வர்ற, என்ன பாச்சு? அப்படின்னா நீ அப்படியா கொஞ்சம் தள்ளி உட்காரு. போ போ போ, அப்படியே போ போ, நிக்காத திரும்ப போ. வாங்களா கட்டினே வந்தான், அவனை இப்படி அனுப்புறானுங்களே. திரு 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 டாக்டர் வலிக்குது டாக்டர், ஒண்ணும் முடியல டாக்டர். என்ன போக முடியல? என்ன நாய் கடிச்சிச்சு டாக்டர்.
யாருக்கு உனக்கா இல்ல உன் தங்கச்சிக்கா? எனக்கு தான் டாக்டர். இல்ல பழைய படத்துல ஜனகராஜ் நாகி தான் கட்டி சொல்லுவாரு. நீ அதே மாதிரியா வர? என்ன பண்றது டாக்டர்? உங்க ஹாஸ்பிட்டல் வர வேண்டிய நிலைமை இப்படிதான் வருது டாக்டர். சரி கவலைப்படாத, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். கம்பவுண்டர் இன்ஜெக்ஷன் எடு, சீக்கிரம் எடு. இன்ஜெக்ஷன் கூட எடுத்துக்காம என்னமா பண்ற நீ? ஹாஸ்பிட்டல்ல நடத்துற நீ? வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு போட்டுல, ஹாஸ்பிட்டல் வந்தாலும் இன்ஜெக்ஷன் தரத்துல, இந்த மாதிரி இப்படி வச்சு காப்பாத்துட்டு. யோ போயிடியா, உங்களை நம்பாதையா. யோ நான் சொல்றத கம்பவுண்டர் என்ன ஒண்ணு சார் ஒண்ணு. யோ போயிடியா. ஏய் வா. தம்பி ஒரே விஷயம் துப்புல காமி. நார்மல் லூசியா இல்ல ஸ்பெஷல் லூசியா? ஸ்பெஷல் விஷயம் போடுங்க டாக்டர். நார்மல் விஷயம் என்ன டாக்டர்? நார்மல் லூசியா நான் போடுவேன். ஸ்பெஷல் விஷயம் என்ன டாக்டர்? போடுவாங்க. அப்ப ஸ்பெஷல் விஷயம் போடுங்க டாக்டர். எங்க நர்ஸு போட்ட வழியெல்லாம் பிறந்து போயிடும் தம்பி. இப்ப பாரு தம்பி, தம்பி அங்கே தாக்கப்படுறேன். இப்ப தாக்கப்படுறேன். சொன்னேன் நீங்க தான் சொன்னீங்க மேல பார்த்தா போயிடுன்னு, பறந்து போயிடுன்னு. நீ நாளைக்குள்ள போயிடுவ போ. பி சரவணன், பி சரவணன். டாக்டர் டாக்டர் சொல்லுப்பா என்னப்பா? என் புள்ள சிம் கார்டு மீட்டான் டாக்டர். சிம் கார்டு தம்பி உட்கார். என்ன கண்ணாச்சு? என்ன சிம் கார்டு? ஏர்டெல்ல ஓட சொன்னா? ஏர்டெல். ஏன் அந்த பொண்ணை பத்தி மீதியா நீ? பார்க்கவே கிட்ட என்ன இது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஒண்ணுமே கேட்குது. நான் கொஞ்சம் கிளியரோ சர்ஜஸ்கோப் போடலையே. எல்லாமே ஓ ஏர்டெல்லோட டியூன் வச்சு. கரெக்ட் கரெக்ட். உங்க வீட்டுல லேண்ட்லைன் போன் இருக்குல்ல? எதுக்கு டாக்டர்? அப்போ நீங்க லேண்ட்லைன் யூஸ் பண்ணுங்க, சிம் கார்டு இனிமே வேணாம். இனிமேலே இவங்களை விட்டுட்டு வைக்க கூடாது. இந்த மாதிரி டாக்டர் இருந்தா நாட்டுல ஒருத்தர் கூட இருக்க மாட்டான். இந்த மாதிரி டாக்டர் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஒரு போலி டாக்டர் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. இனிமேலே நான் இவங்களை விட்டு வைக்க மாட்டேன். இவங்க கூட குப்பை கோட்டன் இதோட போகுது. இந்த டாக்டரை இனிமே விட்டு வைக்க மாட்டேன். வேலையா கிடையாது. எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, இந்த மாதிரி போலி டாக்டர் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஒரு சாதாரண போலி டாக்டர் இந்த மாதிரி எல்லாம் இருந்து இந்த சமூகத்துக்கு சீர்கேடுகளை விளைவிக்கிறாங்க. இந்த சீர்கேட்டை இனிமே இந்த மாதிரி நடத்துறதான் செயலக்கமா எடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு கான்செப்டோட இந்த போலி டாக்டர் வந்து இன்னைக்கு நாட்டில் பெருகிட்டாங்க.
வந்துட்டாயா ஒரு ப்ரோக்ராம் உருப்படியா பண்ண விட மாட்டான். கொஞ்ச நேரம் வந்து எல்லாரையும் மிரட்டலான்னு பார்த்தா வந்துட்டான் பாரு. தாம் தகிர தீம் தகிர தோம் தகிர தம் தகிர 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 பெரிய இவன் பார்த்தாக்கா நாங்க ஜோசா மாதிரி ஆட்டமா பெரிய ராஜிரிக்காது பெரிய ரொம்ப அழுத்திக்காத போட்டி சடப்பாயா நீ நினைக்கிறானா நாங்க இங்க இருக்கிறதுலயே ஒரு நல்ல வேட்டை ராஜாவா பார்த்து இந்த போட்டியில மட்டும் யாருன்னா ராக் ரைடர்ஸோட போட்டி போட்டோம்னு நினைச்சீங்க ஜிம்பாரே 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 ஜிம்பா ஹே ஜிம்பாரே 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 ஜிம்பா ஹே ஜிம்பாரே 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 ஜிம்பா தேங்க்யூ. ரொம்ப அருமையா பண்ணாங்க. சொல்லுடா அலமர தோப்புக்குள்ள வாழ மரம் நீடி மஞ்சள் முக அழக பார்த்து மயங்கி புட்டேன் நானடி காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் நானடி காம்பவுண்டு சோவரில் ஒன்ன ஒட்ட போறேன் பாரடி பாறை போல தோள் மேல உன்ன நானும் தூக்கிக்கிட்டு இந்தியாவை 10 தரம் சுத்தி காட்டுவேன். உன்னுடைய பிறந்த நாடு என்னைக்கு நீ சொன்னா 100
ஊருகளை கேக்கு வாங்கி விழா நடத்துவேன் 500 ரூபாய் கட்டு வாங்கி வந்து உன் தோளில் மாலை கட்டி போடட்டுமா செம்பகமே உன் பேரை சொல்லி பாடிட பேராசை வந்ததடி காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் நான் அடி காம்பவுண்டு சோவரில் ஒன்ன ஒட்ட போறேன் பாரடி கண்ணகியின் சிற்பம் ஒண்ணு செத்து போச்சு சென்னையில அந்த சில உசுரோட நிக்கிது என் கண்ணுக்குள்ள விளக்காய் மாற்றி ஊமை விழிக்கொரு ஒளியை தாருங்கள் கருணை உதவியும் 2 கரங்கள்தான் வாழ்க்கை முழுவதும் வணக்கம் சொல்லுங்கள் முன்னடையில் எம்ஜிஆர் பின்னடையில் கமலஹாசன் 6 அடி ஆம்பளன அமிதாப் பச்சனடி உன்னுடைய கைகளுக்கு ஊன்றுகோலா நான் இருப்பேன் மதுரை வீரன் தம்பி நானு மச்ச காலடி பாவாட சட்டை போட்ட பச்சை கிளி பூ போல பொத்தி ஒன்ன பாப்பேண்டி வேறென்ன என்ன பத்தி சொல்ல நான் சராசரி ஆளும் இல்ல காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் நான் அடி காம்பவுண்டு சோவரில் ஒன்ன ஒட்ட போறேன் பாரடி கண்ணகி பள்ளி கூட கட்ட போறேன் நான் காம்பவுண்டு சோவரில் ஒன்ன ஒட்ட போறேன் பாரடி கண்ணகியின் சிற்பம் அந்த சில புசுரோட இந்தியாவை 10 தர சுத்தி காட்டுவேன் உன்னுடைய பிறந்த நாள் என்னைக்கு நீ சொன்னா ஊருக்குள்ள கேக்கு வாங்கி விழா நடத்துவேன் 500 ரூபாய் கட்டு வாங்கி வந்து உன் தோளில் மாலை கட்டி போடணுமா செம்பகமே உன் பேரை சொல்லி பாடிட பேராசை வந்ததடி பள்ளி கூட அப்புறம் நீங்க என்னவா இருக்கீங்க? நான் என்ன படிச்சுட்டானுங்க இருக்கேன் வீட்டு வேலை தானுங்க செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே பெரிய வேலை தானம்மா. அப்புறம் உங்க 2 பேர் என்ன? யார் 2 பேருங்களா? சாந்தி கண்ணு சாந்தி. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அந்த மாதிரி வீட்டு வேலை தானுங்க செய்யறாங்க. சரிம்மா, உங்களுக்கு என்ன சாங் வேணும்? எனக்குங்களா? அப்படி போடு சாங்க போடு கண்ணு. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்ல பெரிய மொமெண்டம் எதனா இருக்கா? அதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்? நாங்க 3வது படிக்கும் போது கண்ணு புளிய படுத்து பாப்பல புளியங்க பார்த்து சொன்னதாங்க மறக்க முடியாது. சரி உங்களுக்கு பிடிச்ச சாங் நான் போடுறேன், கேளுங்க.
தம்பி உன் பேர் என்னப்பா? சக்திவேல். ரொம்ப அருமையா பண்ணாங்க. சக்திவேல் இப்ப வெளியே வர பயங்கரமா இருக்கும் டான்ஸ். ரொம்ப அருமையா இருந்தது. ரைட் ரைட். சார் அடுத்த ப்ரோக்ராம் அவங்க குமரசாமி. குமரசாமி வாங்க. தம்பி குமரசாமி வர சொல்லுங்க. தம்பி சொல்லணும் முகாம் பாடம். கேமரா கொஞ்சம் கேட்ச் பண்ணிங்க அதை. கேமராமேன் கொஞ்சம் கேட்ச் பண்ணுங்க அதை. உட்காந்தீங்களா உள்ள? அதான் சொல்றேன் முகாம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த முகாம் பாடலை முதலாக பயன்படுத்திய ஒரு டீம் எது என்று சொன்னால் கும்பரசாமி டீம் தான். வெரி குட். சார் டைரக்ட் சார் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐடிஸ் எங்க போடலாம்னா நீ பாரு. எங்க அம்மாவோ வீட்டுவாசி, எங்க அப்பாவோ மலைவாசி, நாங்களோ இதவாசி, நீங்களோ இதயோசி. முகாம் பாடல். தங்கையே தங்கம்மா என் படகே ஐலசா 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 ஐலசா. தங்கையே தங்கப்பா என் படகே ஐலசா என் படகே ஐலசா. தங்குமாம் தண்ணீரிலே என் படகே ஐலசா என் படகே ஐலசா. பாக்கு மரத்தினிலே என் படகே ஐலசா என் படகே ஐலசா. பாங்காக செய்தேனே என் படகே ஐலசா
ஐலசா என் படகு ஐலசா தேக்கு மரத்திலே என் படகு ஐலசா என் படகு ஐலசா தேர்ந்தவன் செய்தேனே என் படகு ஐலசா என் படகு ஐலசா கடல் அலை மேலேறி என் படகு ஐலசா என் படகு ஐலசா காற்றினால் கடந்திடமே என் படகு ஐலசா என் படகு ஐலசா தூரமாய் ஓட்டாதே திருப்பு தம்பி ஐலசா திருப்பு தம்பி ஐலசா ஓரமாய் ஓட்டி போய் நிறுத்து தம்பி ஐலசா நிறுத்து தம்பி ஐலசா இப்படி படகில் ஓட்டி சென்ற நமது தமிழக மீனவர்களை இலங்கை சிங்கள இனவெறியர்கள் சுட்டுவிட்டார்கள். அவரை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்று உடனிருக்கும் மீனவர்கள் சென்றிருக்கிறார்கள். நிலவரம் என்னவென்று தெரியவில்லை. இத்தகைய கொடுமைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. இதை மத்திய அரசும் மாநில அரசும் கண்டுகொள்வதே இல்லை. எத்தனை தமிழ் இன்னுயிர்கள் இங்கே இதை போல இறந்து கொண்டிருப்பதை நாம் தினமும் கண்டுகொண்டிருக்கிறோம். மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற மீனவர் தற்போது இறந்துவிட்டதாக தகவல் வருகிறது. இறந்தவரை சக மீனவர்கள் அவரது வீட்டருகே சென்று உறவினரிடம் ஒப்படைக்க எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய உயிர் பலிகள் நம் நாட்டில் தினந்தோறும் பல நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த மரணத்தை முன்னிட்டு ஒப்பாரி பாடலை நாங்கள் அரங்கேற்ற இருக்கின்றோம். தமிழக பாரம்பரிய பாடல்களில் ஒரு உன்னதமான பாடலாக ஒப்பாரி பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஒப்பாரி பாடலை இங்கே எங்களது முகாம் பாடலோடு இணைத்து ஒரு தமிழக பாரம்பரியத்தை நாங்கள் இங்கே பாட இருக்கின்றோம். உறவினர்கள் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். சீன அழியுதுன்னு நான் திண்டையிலும் என்னலையே சீன அழியலையே என் சிறப்பழிஞ்ச மாயம் என்ன மருத அழியுதுன்னு நான் மனசுலையும் என்னலையே மருத அழியலிய என் மதிப்பழிஞ்ச மாயம் என்ன கடுகு சிறுதாளி கல்பறிச்ச அட்டியாலும் கல்பறிச்ச அட்டியல நான் கழட்டி வைக்க நாளாச்ச விலகு சிறுதாளி முகப்பு வைத்த அட்டியலு முகப்பு வச்ச அட்டியல நான் முடிஞ்சு வைக்க நாளாச்ச கழட்டி வச்ச பாதம் வர வெள்ளையிட்ட கழட்டி வச்ச என் வேகம் எல்லாம் வெள்ளையிட்ட ஆத்துல புல்லறுத்து அருகம்புல்லு பந்தலிட்டு வாங்க ஐவருக்கும் சம்மதமோ ஐவருக்கும் சம்மதமோ மந்தளித்து இப்பொழுது செய்ய ஏற்றுக்கொண்டு
இதுவரை நீங்கள் கண்டு ரசித்தது இலங்கை தமிழர்களின் அட்டூழியத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் தமிழராக இருந்து கொண்டு இலங்கையில் வாழும் தமிழரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களும் நம்மை போல் ஒரு உயிர்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி. கும்பரசாமியோ கும்பரசாமியோ. ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். வெல்கம் டு த ஷோ ஆஃப் த கலக்கல் காட்டுவாசிகள் வழங்கும் கொலவெறி டிவி. உங்களில் யார் அடுத்த பருப்பு தேவா? இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா நிறைய மொக்க டான்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும். இப்ப நம்மளோட ஜட்ஜஸ் வெல்கம் பண்றோம். நம்மளோட உங்களில் யார் அடுத்த பருப்பு தேவா நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஜட்ஜஸ் அனலைஸ் பண்ணோம், யாரும் கிடைக்கல. அதனால தேர்வுல பிச்சை எடுத்து இருந்த பொறுக்கிக்கிட்டு இருந்த 3 ஜட்ஜஸை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸோட பேர் பாத்தீங்கன்னா சூரி. இவரோட பேர் பாத்தீங்கன்னா சொல்ல வேணாம், சரங்கு குரங்கு மாதிரி நடந்து வந்தாரு. அடுத்து இவர் பாத்தீங்கன்னா படை. இவங்க 3 பேருக்கும் வேலை வெட்டியே கிடையாது, மோக்கைய வந்து உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஜட்ஜஸ் மகிழ்விக்கிறதுக்காக நம்ம கண்டஸ்டன்ஸ் மொக்க டான்ஸ் போடுவாங்க. தயவு செய்து கண்ணை முடிக்கோங்க, கண்ணுக்கு கெடுதல் வரும். ஒரு நிமிஷம் நம்ம ஜட்ஜஸ் எதுவும் சொல்ல ஆசைப்படுறாரு. சரி, எங்கே போறாரு? இப்ப எங்க கலக்கும் காட்டு வச்சு டீம் வந்து டான்ஸ் ஆட போறாங்களே, எல்லாரும் கண்ணு முடினே பாருங்க. இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸை மகிழ்விக்கவும், நம்மளுடைய ஆசிரியர்களை மகிழ்விக்கவும், அன்பு தோழர்களை மகிழ்விக்கவும் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் மொக்க டான்ஸ் ஆட வராங்க. பாருங்க. 1 2 3 bust it. எங்க டீம் சொல்றது என்னன்னா, கண்ணை காதை மூக்கா பொத்திக்கோங்க, கண்ணுக்கு கெடுதல். யாரும் பார்க்காதீங்க, பார்க்காததுக்கு காரணம். ஜெய் ஜெய் ஜெய். எல்லாரும் மூஞ்ச பொத்திக்கோங்க. அதுதான் நம்ம வினோத் சிம்பாலிக்கா சொல்றாரு. ஏன் எல்லாம் ஷாரால பொத்திக்கோங்க.
வந்துக்கிறாரு. ஊரு எல்லாம் பார்க்க வேணாம்னு சொன்னீங்க, ஏன் பாக்குறீங்க? யாராச்சும் பாத்தீங்கன்னா தண்ணீர் மாதிரி அடிக்க சொல்றாரு. நம்ம சக்தியில இருந்து ஜெனரேட் ஸ்டார்ட் பண்றாரு. சென்சார் கட்டு அவரை எக்கச்சக்கமா திட்டாரு, அதிகமா திட்டாரு. தலையில கொட்டுவேன் கேர்ள்ஸையும் கொட்டுவேன், பாய்ஸையும் கொட்டுவேன், எல்லாருமே கொட்டுவேன். சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? ஐயோ, கையை காலையெல்லாம் உடைச்சிருவேன், காலையும் உடைச்சிருவேன். அது எப்படி பாருங்க, அப்படி காலை தூக்கி காட்டுறாரு. என்னால பேச முடியாது, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அம்மிகளை தூக்கி அடிப்பன்னு சொல்றாங்க, அதை சிம்பாலிக்கா பண்றாங்க. முன்னாடி படத்தை கொஞ்சம் ஸ்டைல்ல பண்றாங்க. நம்ம செய்யும் மாதிரி கோயில சுத்தி அடிக்கிறது தான் இது பண்றாங்க. குமார் வாங்க. இப்ப எல்லாரும் நடுத்தோட தொடர் மாதிரி உங்களை தொடுக்கையாக அணியாசைக்கு வந்திருக்காங்க. நடுவர் ஆடுறது நீங்க பாக்குற தியாகத்தை அவர் வந்து ஃபீல் பண்றாரு. இவ்வளவு பண்ணி சாகுனா உங்களை ரசவத்தியை கொண்டு சொல்றாரு நம்ம சக்தியில. ஓடி போங்க. இவ்வளவு சொல்லி கேட்டு எல்லாம் பாதுகாவலை அதுக்காக சொல்றாரு நம்ம சக்திவேல் தான். நம்ம ராஜேஷ் வந்து செந்தில் மாதிரி வர்றாரு. இவ்வளவு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு கனாவட்டு இப்படி பாக்குறீங்க. இப்ப கூட்டமா வந்திருக்கோம், வருவீங்களா? கூட்டத்தலைவர் சம்பராய் சும்மாரியா கட்டாரு. காந்தியை ஒண்ணு கூட்டாங்க, இப்ப காந்தியை நம்மளுக்கு சொல்றாரு. நாங்க அடிச்சனா கை காலை இப்படிதான் சொல்லிக்க முடியாம கஷ்டப்படுங்க சொல்றாரு நம்ம ராஜேஷ். அதுக்குள்ள கட்டு போல நான் புத்தூர் போக முடியாதுன்னு சொல்றாரு. காலம் உடஞ்சிரும், 2020 தான் நடக்கணும் தீபாவளிக்கா சொல்றாரு. கண்ணும் தெரியாது. ஆனா இவ்வளவு தூரம் இருந்தும் ஒரு தேச ஒற்றுமையை நிலைநிறுத்துகிறாங்க சொல்லி காட்டுறாங்க. இட் இஸ் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் நாங்கள். அதாவது குருவால் 2 பேர் பிரிந்திருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா வந்து வரிசையோடு வராங்க. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அருமையா இருந்தது. 2 குருவாக பிரிந்தாலும் எல்லோரும் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அதே
இந்த பாடி வாழ்க்கை வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்திருக்க முடியும். வெரி எக்ஸலன்ட். நீங்க பேசுங்க. இது ஒரு ஒற்றுமைக்கான ஒரு பேரணி மாதிரி தெரியுது. ரொம்ப அருமையா இருக்கு சார். இந்த முகாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததில்ல, இது ஒரு கிரியேட்டிவிட்டி வந்ததில்ல இது வரைக்கும். எல்லாரும் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒற்றுமை சொல்லி காட்டுறாங்க சார். நான் அந்த மாதிரி தான் சார் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி நீங்க ஒரு டைரக்டர் சார். அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பர்சனாலிட்டி ப்ராப்ளம். உங்களுடைய ஒரு இதுக்காக ஜட்ஜஸ் எல்லாம் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறார்கள். அனைவரும் எழுந்து நின்று எல்லா ஜட்ஜஸ் எழுந்து நின்று உங்களுக்காக ஒரு மோட்டிவ் பண்றாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாம் அவங்க பேசி திரும்பி வந்து உட்காந்து அதே மாதிரி வாங்க வாங்க. எங்களுடைய வேண்டுகோளை கிணங்க அனைத்து ஆசிரியர்களும் தயவு செய்து நடுமட்டிகள் வந்து ஆளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி உங்களுக்கு டான்ஸ் போட ஒரு ஆர்வம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் லேட்டஸ்ட் சாங்லாம் இருக்குது, அதெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது. இருக்கிற சில பாடல்களை வச்சு உங்களுக்கு
டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அவரு பெரிய கருணை உள்ள படிச்சவர் தான், கண்டிப்பா காப்பாத்தாரு. நீங்க வந்துட்டீங்கல்ல, எங்களோட வீட்டையே மாத்திட்டாலியோ. சாமியா நீ ரொம்ப பார்த்தா நேர்மையானவரும் நாங்க ஒரு மாதிரி சாமியா உன்னை நம்பி வந்தவங்களை கை விடுறாத சாமியா. கையிட மாட்டோம் சாமியோ எல்லாருக்கும் கும்பிடுறோம் சாமியா. கண்டிப்பா மாற்றம் உண்டு. கோட்டானதா சுவாமி பரவச நிலையை அடைய போகிறார். எல்லோரும் ரொம்ப நேரமா பாட்டு ஓடிந்தது, சீக்கிரம் சீக்கிரம் அனுப்புங்க. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. கோட்டானந்தாவின் பரவச நிலை. கை கட்டுங்க. நிலைக்கு திரும்பி விட்டார். பாத்தியாச்சிங்க இந்த சாமி யார கூட டான்ஸ் ஆடி போகுது, நம்மள போய் குடியில சொல்றி. ஆமா மாமோய், இது இருக்கிற லட்சத்துக்கு நம்ம ஜாலியா போய் கேவலமா பேசு மாமோய். நல்ல வேலைடி நான் புள்ளியா அவங்கிட்ட ஒப்படைக்கல. ஆமா சாமி ஆமா ஆமா, நம்ம ரேங்கம்மா காலேஜ்ல போய் சேர்த்துல சாமி. அந்த நம்பிக்கை தான் சாமி நாங்க போறோம், கும்பிடுறோம் சாமி. எங்கள் குழுவினர்கள் நடத்திய குறும் விளக்கத்தினை அனைவரும் கண்டுகளித்தீர்கள். இன்றைய சாமிகள் அல்ல ஆசாமிகளாக வெளிச்சம் போட்டுக் கொண்டிருக்கும் அவர்களுடைய நடத்தைகளை இங்கு உங்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டோம். இனியாவது திருந்துங்கள் சமூகமே, முன்னேறுங்கள். மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம், தன்னம்பிக்கையின் மூலம் ஒளிருவோம். நன்றி. நீ போடுற கருத்து நல்ல கருத்து தான் சார், நல்லா பேசுவாங்க. அவர் நண்பர்கள் நல்லா பேசுவாங்க சார், அதுல எந்த ஒரு குறைபாடுகளும் வராது. சில கட்சிகளை சில சிறப்பாக விருந்தாளிகளை போடும்போது பாத்தீங்கன்னா, சிறப்பு விருந்தினர் போடும்போது நிறைய இடர்பாடுகள் வரும். லாஸ்ட் இயர்லாம் கட்டுப்பாடுகள் அதிகம், கட்டுப்பாடு இருக்க வேண்டியதுதான். அந்த பேச்சாளர்களை பேச வைக்க முடியாத அளவு கூட எனக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனா இந்த முகாம்ல எனக்கு அந்த கட்டுப்பாடுகள் சுதந்திரமா கொடுக்கப்பட்டதால என்னால் முழுமையாக பணியாற்ற முடியும். அதற்கு முக்கியமா என்னுடைய தாளாளர், நம்முடைய மேடம் மற்றும் என்னுடன் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மதி சார், செந்தில் சார், சரவணன் சார், கண்ணன் சார், செந்தில் பிடி சார் இப்பதான் வந்தாரு. இருந்தாலும் பயமா அட்டாச்சு வந்து ஒரு 1 year கூட ஆகல. இந்த முகாமில் ஃபுல்லா அவரும் பங்கெடுத்துட்டு அவருக்கு நம்ம சம்பந்தம் ஆர்டிக்கு ஆப்ஷன் பண்ணிருக்கோம். இருந்தாலும் நம்ம கூட தரலாம் மேடம். அன்பரசு நல்ல தான் மேடம். சதீஷ் சார், எல்லா சார் மறந்துதான் சார். சதீஷ் சார் நிறைய இருக்கு, நிறைய நாளைக்கு பேசி நான் ஓட்டா தேங்க்ஸ் சார். கேப் ஆரம்பிக்கிறது போட்டோ எடுத்தோம், இன்னும் வரல, நிற்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஊரிய போயினே இருக்கு. இப்போ இது வரைக்கும் கேம்ப் ஆரம்பிச்சு ஒரு ரெஸ்ட்ங்கிற இதுவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நாங்க ஒரு ரெஸ்டே கொடுக்கல, எப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீ கொடுக்குறேன்னே தெரியல எனக்கு. இது வரைக்கும் நான் ஒரு ரெஸ்ட்ன்றதே ஒரு வார்த்தையே கொடுக்கல. எப்ப கொடுக்குறேன்? நைட்டு 12 மணில இருந்து விடிகால 5 மணி வரைக்கும் கொடுக்குறேன். கொடுக்காத அந்த அது போல நீங்க இந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. இன்னும் ஒரு நாள் டைம், 1/2 நாள் டைம் கொடுத்திருந்தா நீங்க அருமையான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி நாளைக்கும் இருக்கும், நாளைக்கு இதே மாதிரி இருக்கணும். இந்த கேம்போடைய பலமே கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒற்றுமை.
கடின உழைப்பு. அதுதான் இந்த கேம்ப்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாமே கிரியேட்டிவா பண்ணிருக்கீங்க. இந்த போட் எந்த பேட்ச் நான் பார்த்ததே இல்லை. இந்த போட் பண்ணி அந்த ஒரு பையன் உட்காந்துருக்கான் அந்த டீம். அது கரெக்டாக அப்டேட் பண்ணியே ஆகணும். ஒரு போட்டே நம்ம கண்ணில் நிறுத்திட்டாங்க ஒரு டீம் வந்து. அதே மாதிரி ஒரு முகாம் பாடல் ஒன்று சொன்னேன், இவங்க ஒரு முகாம் பாடல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது அந்த டீம் தானே போகுது, ரைட். அதே மாதிரி இவங்க ஒன்று கடைசியாக ஒன்று பண்ணாங்க. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி கொண்டு வரான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா தேசிய ஒற்றுமை அளவு கொண்டு வந்து விட்டா இந்தியா மேப்பே வரைஞ்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அது மாதிரி கேர்ள்ஸ் நீங்களும் அதுக்காக தலைச்சவர்னு சொல்ல வரல, நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு அருமையாக ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? ரைட். இதே மாதிரி நாளைக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நாளைக்கு மார்னிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காலைல 5 o'clock பெல் அடிப்பாங்க. சரி சரி சார் வரீங்களா? விஜய் சரி, நாளைக்கு ஓட் ஆஃப் சயின்ஸ் எல்லாம் பேசுவாங்க தம்பி. சார் விஜய் வரையா? சரி சரி ஓகே மேடம். சரி நாளைக்கு பேசிக்கலாம் தம்பி. நாளைக்கு பரேடு வேண்டாமா? சரி பரேடு வேண்டாம், ஒண்ணும் பரவாயில்ல. கேம்ஸ் வேண்டாமா? அதான் பரேடு விளையாட வரல யாருமே காலையில. அப்ப காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும் தம்பி. எந்திரிப்பீங்களா? ரைட். காலைல ஸ்டாஃபுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேட்ச் ஓகேவா? ரைட். பாத்தியா, காலைல எனக்கு தேவை 5 மணிக்கு எந்திரிச்சு, அவ்வளவுதான். ஏஞ்சி ரெடி ஆயிரு. வாலிபால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச், 2 மேட்சுமே உண்டு. அதே மாதிரி நாளைக்கு நீங்க ஏற்பாடு பண்ண வேண்டியது ஹட் ப்ரிப்பரேஷன் தான். மார்னிங் செஷன் எந்த சீஃப் கெஸ்ட்டுமே கிடையாது உங்களுக்காக. காலையில் வந்த பிறகு அந்த காலையில் ஷெட்யூல் ஆரம்பிக்கும் போது ஹட் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. மீது நாளைக்கு பேசலாம், சரியா? ரைட். மார்னிங் பெல் அடிப்பாங்க, ஆஸ் யூஷுவல் ரெடியா எங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க ஒண்ணா போலாம். நாளைக்கு 6 o'clock வேண்டாம், 6:30. ஓகே மேம். மேடம்.